நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் இன்றோ மரிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் இன்றோ அழிந்திருப்பே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா கைத்தடி நான் இன்றோ மரிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் இன்றோ அழிந்திருப்பே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் இன்றோ அழிந்திருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் இன்றோ மரிச்சிருப்பே. கைத்தடி பாருங்க. ஜீசஸ் தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே. என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே. தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா சொல்லுங்க. உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் இன்றோ அழிந்திருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் இன்றோ மரிச்சிருப்பே. உலையன சேற்றினிலே நான் உழன்று கிடந்தே. உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உலையன சேற்றினிலே நான் உழன்று கிடந்தே. உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, சொல்லி அழைத்தவர் நீ போதும். பேரோ புகழோ தேவையில்லை,
ஆமென் சொல்லி ஹalleluya. இப்போ இந்த மாத ரேமா வாக்குத்தத்தம் அது சங்கீதம் 23ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கையை தட்டி ஆமென் சொல்லி அல்லேலூயா. அப்படியே தள்ள கை வச்சுக்கோங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வாக்குத்தத்தத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் சுதந்தரிக்கிறோம். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உன் தலையை அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி சத்துருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா அவன் இருந்தாதான் நம்ம பந்தி அழகா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தவங்க எங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா தான் வீடு சுத்தமாகும். சம்டைம்ஸ் டென்சி என்ன வரன்றுவார் வீட்டுக்கு. தம்பி நாளைக்கு கூட வந்தாலும் வருவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. தம்பி வீட்டுக்கு வரண்டான்னு அவ்வளோதான், வாங்கினே அவ்வளோதான். அத்தனை நாள் வரைக்கும் அந்த ரூம்ல தான் படுத்திருப்போம். அந்த ஒட்டடை எங்க கண்ணுக்கு தெரியாது. அத்தனை நாள் வரைக்கும் அந்த ஹாலில் தான் இருந்திருப்போம். அந்த செவுத்துல இருக்கிற அழுக்கு எங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா ஒரு தேவ மனுஷன் வரேன் அப்படின்னு உடனே அங்க பாரு அந்த அழுக்கு இருக்கு பாரு, அங்க பாரு அந்த ஒட்டடை இருக்கு பாரு, அந்த பாத்ரூம்ல பாரு ஒரே கரையா இருக்கு, அதை கிளீன் பண்ணு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நம்முடைய உள்ள அழகு பெறுது, நம்ம இல்லம் அழகு பெறுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேங்கிறார். ஆயத்தப்படுத்துறது யாரோட வேலை? அவருடைய வேலை. தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அது யாருடைய வேலை? அவருடைய வேலை. பாத்திரம் நிரம்பி வழிகிறதுங்கிறான் தாவீது. நிரம்பி வழிய பண்ணுகிறது யாருடைய வேலை? அவருடைய வேலை. இங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்கள் பந்தி ஆயத்தப்படுத்தப்படுகிறது. உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட போகிறது. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. எத்தனை விசுவாசமான ஒரு வார்த்தை பாருங்க. தாவீதுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு, தாவீதுடைய விசுவாசத்தின் அறிக்கை. அந்த வசனம், அந்த சங்கீதம் 23வது சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை படிச்சீங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. கர்த்தர் என்னை மேய்க்கிறவன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய போவதில்லை. என்னுடைய வாழ்க்கையில தாழ்ச்சி இருக்காது, பலவீனம் இருக்காது, அவமானம் இருக்காது, நிந்தை இருக்காது, கேவலங்கள் இருக்காது, அசுத்தம் இருக்காது, அசிங்கம் இருக்காது. ஒரு பந்தியை எனக்காக ஆயத்தப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவு பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். சங்கீதம் 7:2 சொல்லுது, சத்துரு சிங்கத்தை போல, ஆமா, என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போக வருகிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, யாத்திராகம் 23:22 சொல்லுது, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகி, நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சத்துருக்களை பார்த்து பயப்படுறது நம்ம வேலை இல்லை. சத்துருக்களை பார்த்து பயப்படுறது சத்ரு தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவனே அவனை பார்த்து பயப்படணும். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் இந்த சத்துரு? ஒரு 3 வசனம் சொல்றேன் பாருங்களேன். உபாகமம் 33 அதனுடைய 29வது வசனத்தை படிங்கம்மா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை நல்லா மிதிப்பார். கவனிங்க. யார் அந்த சத்துரு? இச்சகம் பேசுகிறவன், நமக்கு விரோதமாய் நமக்கு பின்னே பேசுகிறவன். நமக்கு விரோதமாய் நமக்கு பின்னே பேசுகிறவன். தெரியாது, நல்லவங்க மாதிரி இருப்பாங்க நமக்கு முன்னாடி, இல்ல? இவர்கள் தான் சத்துரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் இந்த மாதத்தில். நீங்க தான் எனக்கு சத்துரு மாதிரி உட்கார்ந்திருக்கிறீங்க. ஆமீன் சொல்லு வாயை திறந்து. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அது எதுவா இருக்கட்டும், இச்சகம் பேசி அடங்குவார்கள் அல்லது அடக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு விரோதமா பேசுறாயா, எனக்கு விரோதமா பேசுறான், பின்னாடி பேசுறான், ஊழியத்தை பேசட்டும். நீ கரெக்டா இருந்தா பேசுவான் 4 பேர். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம சரியா இருக்கும் பொழுது, நாம் கர்த்தருடைய வார்த்தை படிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, உனக்கு விரோதமா எழும்பியிருக்கிற சத்துருக்கள் அவர்கள் இச்சகம் பேசினாலும் அவர்கள் அடங்கி போவார்கள். இந்த மாச வாக்கு தத்துவம். அல்லேலூயா சொல்லுங்களேன். 25, 29 1 சாமுவேல் கொஞ்சம் வாசிங்க. 1 சாமுவேல் 25, 29. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தார் போல. பிராணனை தேடுகிறவர்கள், உம்மை துக்கப்படுத்துகிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள் யார் சத்துருன்னு நினைக்கிறீங்க? காரணம் இல்லாமல் துக்கத்தை கொண்டு வருவார்கள், காரணம் இல்லாமல் துன்பப்படுத்துவார்கள், காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்துகிற கூட்டம். இவர்கள் அடங்குவார்கள். இவர்களுக்கு முன்னாடி தான், நான் ப்ராப்பர்ட்டிகளா சொல்றேன், இவர்களுக்கு முன்னாடி தான் உன் பந்திய கர்த்தர் அழகா வைக்க போறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் யாரு வேணாலும் பேசட்டும். 2 சாமுவேல் 22:49 சொல்லுது, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு கொடுமையான மனுஷன். ஊழியத்துல நல்லா தான் இருப்பாங்க, ஆனா திடுதுப்புன்னு ஆளு காணாப்படுவான். என்னன்னா குறை சொல்லுவான் நம்மள. ஒரு நாள் இந்த ஃபீல்டில் இருந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் வழி என்னன்னு. ஒரு நாள் என் போனை வச்சு பாருங்க, தெரியும் உங்களுக்கு வழி என்னன்னு. ஒரு சர்ச்சு பாஸ்டா இருந்துட்டு போயிடலாம், 4 பேர் வருவான், குத்தடி சீலக்கா, குனிஞ்சு குத்தடி ரெபேக்கா. ஒரு எவாஞ்சலிஸ்டாய், ஒரு அப்போஸ்தலனாய், ஒரு ஹீலராய், ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிப்பாரு, வழி என்னன்னு தெரியும். அன்னைக்கு பரசுல உள்ள இதுக்குள்ள 5 பேய், இதுக்குள்ள 5 பேய், இது ஒரு 1.5 லிட்டர் வாந்தி. அந்த அம்மா ஆட்டம் சம ஆட்டம். வேற யாரு என் கண்ணுக்கு தெரியல. அந்த அம்மா ஒரே கக்கல் தான், மேல பாதி அம்மா இல்லம்மா. ஆமா, அது இல்லாம ஏகப்பட்ட பேய் விரட்டி விட்டு நாங்க வீட்டுக்கு வந்தா 5:30 மணி வரைக்கும் காலைல எனக்கும் என் மனைக்கு தூக்கமே வரல. அதுக்கு பிறகு நாங்க இங்க ஜெபம் பண்ணதை எங்களை பார்க்க முடியும், காப்பாற்ற முடியும். ஒரு யுத்த களம் இது, நல்லா கவனிக்கணும். ஒரு நாள் இந்த ஃபீல்ட நின்னுப்ப, ஒரு நாள் உபாசல நின்னுப்ப, உன் தொண்டை என்ன பாடுபடும் உனக்கு தெரியும். ஒரு நாள் 3 hours பேசிப்பார். ஊழியம் என்பது கடினம், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. ஏதோ ஒரு சாதாரண ஊழியத்தை எல்லாரும் செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணி என்பது அது சவால் நிறைந்த ஒரு வாழ்வு. ஆமென் சொல்லுங்க.
தேவையில்லாம எழும்புறது, தேவையில்லாம கொடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்றது. எல்லாம் கவனிக்கணும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருக்கள் வெளியில இல்ல, உன் வீட்டாரே சத்துருன்னாரு. உன் வீட்டாரே சத்துரு. உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகமாயிரம். கர்த்தர் அவர்கள் நடுவிலே நின்று உன்னை விடுவிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை விரோதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரிதான், மேற்கொள்ள வந்தாலும் சரிதான், நமக்கு விரோதமாய் எத்தனைக்கிற கூட்டங்கள் இருந்தாலும் சரிதான், ஒரு வசனம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமா கர்த்தர் கொடுக்கிறாரு, உன் பந்தியை நான் அழகா மாத்துவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில தெய்வம் செய்ய நினைக்கிற காரியத்தை தடை பண்ணுகிறவன் யார்? தடுக்கிறவன் யார்? யோசனை பண்ணி பாருங்களேன். ஏதோ வந்தாங்க, வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு போனோம் இல்ல, அதுவல்ல. இந்த வாக்குத்தத்தம் எனக்கு, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை. 31 இங்க ப்ராபசி மீட்டிங் பண்ணும்போது கீதாவுடைய தலையிலையும் ஸ்டாலினுடைய தலையிலையும் கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணி இருக்கிறேன். அந்த ரெக்கார்டிங் எனக்கு இருக்கு. ஜெபம் பண்ணி இருக்கிறேன். என்ன சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னா, இந்த வருஷம் ஊழியத்தை கர்த்தர் உன் மூலமாய் ஒரு காரியம், ஊழியத்தில் கர்த்தர் உன் மூலமாய் ஒரு காரியத்தை செய்வார். உன் வஸ்திரத்தை பிடிச்சிக்கிட்டு 10 பேர் உள்ள வருவாங்க, இந்த ஊழியத்துக்குள்ள வருவாங்க. உன்னை தேவன் ஒரு கருவியாக பயன்படுத்துவார். அப்பெல்லாம் பிளானே கிடையாது பரிசுல உள்ள பிரேயர் நடத்தணும்னு. அது எனக்கு அனுப்பி விட்டுச்சு. அந்த வார்த்தையை கேட்கும் போது எவ்வளவு அக்யூரேட்டா ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. இந்த அமெரிக்கா ஈரான் யுத்தம் வரும் நமக்கு தெரியுமா? இந்த வருஷம் அமெரிக்கா பத்தி நிறைய ஆண்டவர் பேசினார்ல. கிரீடம் உழப்போகுது. ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கான நாட்கள் நெருங்கி வந்துச்சு. வல்லரசுங்கிற கிரீடம் உழும். இந்த 1ஆம் தேதி சொன்னதான் நடக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் விளம்பினதுதான். அவர் ஒரு தரம் விளம்பினார், மறுதரம் அதை குறித்து என்ன செய்ய மாட்டார், யோசிக்க மாட்டார். யோபு அழகாய் சொல்லுகிறான். யோபோட நண்பர்கள் யோபுவாய் சொல்லுவார், அவர் ஒரு தரம் விளம்பிவார், 2 தரம் என்ன செய்ய மாட்டார், யோசிக்கவே மாட்டார். அதை பத்தி அவர் திங்க் பண்ண சொன்னதுதான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு வார்த்தை தான் இது. சத்துருக்களுக்கு முன்பாக உன் பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். உன் பாத்திரம் இன்றைக்கு நிரம்பி வழியும். நான் சுருக்கமாய் சொல்ல போகிறேன். 3 காரியங்கள். 1, ஆயத்தப்படுத்துகிறவர். சொல்லுங்க வாயத்திலிருந்து. ஆயத்தப்படுத்துகிறவர். வாசிங்க சங்கீதம் 23:5 திரும்ப. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அந்த வசனத்தில் வருகிற முதல் காரியம் ஆயத்தப்படுத்துகிறவர். பக்கத்துல கையை பிடிங்க. ஆண்டவர் உனக்கு ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்துவார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆயத்தப்படுத்துவார். ஆயத்தம் இல்லட்டினா ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆயத்தம் இல்லட்டினா, நானும் சொன்னதை சொல்ற கிளிப்புள்ள மாதிரி மாசம் சொல்றேன். 9:30 பிரேயருங்க, 10 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். வந்துருக வந்துருக வந்துருகனால நம்ம என்ன செய்யறோம், அப்பதான் 10 மணிக்கு எந்திரிச்சா என்ன பாரு அழகா பாருன்னு பிரஷ் பண்றதுக்கு கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறோம். நல்லா கவனிக்கணும் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆயத்தம் வேணும். கர்த்தர் சொல்றாரு, நான் ஆயத்தமா இருக்கிறேன்டா, உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துறேன். எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தைன்னு தெரியல. ஆயத்தப்படுத்தணும். மோசேட்ட ஆண்டவர் சொல்வாரு, நீ விடியற் காலையில ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில்லுடாங்கிறாரு. ஏன் என் சமூகத்துக்கு வான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. விடியற் காலையிலே நீ ஆயத்தமாகு. நல்லா கவனிக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போறோம்னா அதுக்கு ஒரு ஆயத்தம் வேணும். ஒரு வீடு கட்டுறோம், உட்கார்ந்து யோசனை பண்ணுங்கிறாரு. நீ பாட்டுக்கு ஆரம்பிச்சு லிண்டல் வரைக்கும் விட்டுட்டு, ஆமா 4 வருஷம் அப்படியே போட்டுறாத, முன்னாடியே யோசனை பண்ணு. 4 பேர் உன்னை பரியாசம் பண்ண கூடாது. அப்போ ஒரு ஆயத்தம். பைபிள் சொல்லுது, அதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். யாருக்கு? யாக்கோபுக்கு. அது வேரூன்றி தேசம் எங்கும் அடர்ந்ததாம். யாக்கோபுக்கு ஒரு இடத்தை, இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அது தேசம் எங்கும் பரவியது.
அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுர்களும் மூடப்பட்டது. சொல்லப்பட்டபடி தம்முடைய ஜனமாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. சீக்ரெட்டா மெயின்டைன் பண்றாரு. உனக்காக ஒரு சீக்ரெட்டா மெயின்டைன் பண்றாரு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு ஒரு விஷயத்தை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்துகிறார். எவ்வளவு அழகு பாருங்க, எவ்வளவு அன்புள்ள ஒரு தெய்வம் பாருங்கல்ல. நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார், நமக்காக ஒரு சூழ்நிலை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை பார்த்து உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு வைத்திருக்கிற அந்த மேன்மையை நீங்கள் ருசிக்க போகிறீர்கள், அதை அனுபவிக்க போகிறீர்கள். 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா 2ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா கொஞ்சம் வாசிக்கலாமா? இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஒரு ஆயத்தம், ஒரு எதிர்பார்ப்பு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பாவிகளுக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்துறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு. பைபிள் சொல்லுது, சங்கீதம் 7ஆம் சங்கீதத்துல தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவிகளின் மேல் சினம் கொள்ளுகிறார். பாவிகளுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துறார். மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், குழியை ஆயத்தப்படுத்தினார், பாதாளத்தை ஆயத்தப்படுத்தினார், குழியை வெட்டி அதை ஆழமாக்கினார். இப்படிலாம் இருக்கும் வசனம். அப்ப பாவிகளுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறார்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு விஷயத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆயத்தப்படுத்துவார். யோனா தீர்க்கதரிசி தான், ஆனால் தேவனுடைய வார்த்தையை மீறி செயல்பட்டு அவன் நினைவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போனபடியால் யோனா 1:17 கர்த்தர் யோனாவுக்கு ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். ஆமென். புரியுதா நான் சொல்றது? நமக்கே தெரியாத ஒரு காரியத்தை கடவுள் ஆயத்தப்படுத்துறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அதான் இங்க சொல்றாரு, சத்துருக்களுக்கு முன்பாக நான் ஆயத்தப்படுத்துவேன். உனக்கு தெரியாது மகளே, உனக்கு புரியாது. உன் வாழ்க்கையில் அடுத்து நீ நினைச்சிட்டு இருப்ப, ஐயோ இதை முடிச்சோம், அதுக்கு அடுத்து போறோம், என்ன பண்ண போறோம், எப்படி? கவலைப்படாத, கர்த்தர் கையில ஒப்பு கொடு. ஆமென் சொல்லுங்களேன். பிள்ளைகளுடைய எனக்கு அடிக்கடி ஒரு வசனம் தான் ஞாபகம் வரும். என்னன்னா, உன் பிள்ளைகள் எல்லாரும் கன்னியாக்கார் சொல்லுங்க, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் அறிவுக்கு நான் போதிச்சா அது வீக் ஆயிடும், கர்த்தரே போதிப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அவர் ஒரு ஆயத்தம் பண்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆயத்தப்படுத்தின கர்த்தரை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 2 காரியம் சொல்றேன் பாருங்களேன். 1 சாமுவேல் வாங்க, 9ஆம் அதிகாரம் வாங்க, 15ஆம் வசனத்திலிருந்து தெளிவா தமிழ் தெரிந்தவர்கள் படிங்க. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க. எப்படி பேசினாரா? காது கேட்க. எப்படி பேசினாரு? காது கேட்க. சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னே சவுல் எங்க வந்துட்டு இருக்காரு? யார பார்க்க வந்துட்டு இருக்காரு? பல நாட்டை தாண்டி, மலையை தாண்டி வரார். எதுக்கு வர்றார்? சொல்லுங்க, யார் சொன்னா? கழுதையை தேடி வரார். கழுதையை அக்கறை. அப்பா வீட்டு கழுதை காணாம போச்சு. நம்ம இப்ப இருக்கிற பிள்ளைகளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? எங்கேயாவது போய் உட்காந்துட்டு ஒரு மலை முடுக்கல போனை நோண்டிவிட்டு 5 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு வந்து, அப்பா போய் தேடினப்பா கழுதையும் காணும் உன்னையும் காணும்பான்னா முடிஞ்சிடும் இல்ல. ஆனா அன்னைக்கு அவன் அப்படி இல்ல, பல மலைகளை தாண்டான். நல்லா கவனிக்கணும், பல பட்டணங்களை தாண்டான். எதுக்கு? ஒத்த கழுதையை தேடி. வேதம் சொல்லுது, இப்படி வந்துகிட்டு இருக்கிற மனுஷனை குறித்து கர்த்தர் சாமுவேல் காது கேட்க பேசுறாராம், ஆயத்தப்படுத்துறாரு. சாமுவேல், டே தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலை எந்திரிப்பா, கொஞ்சம் ரெடி பண்ணிக்க, உடனே குப்பியை எடு, அதில் கொஞ்சம் தைலத்தை விட்டு வை, நல்லா அனாயிட் பண்ணு. யாருக்கு? ஒருத்தன் வர்றான். யார் அவன்? பென்யமீன் நாட்டான் ஆகிய ஒரு மனுஷன் வர்றான்.
அவன் என் ஜனத்தின் மீது அதிபதியாக அபிஷேகம் பண்ணப்படும்படி ஆயத்தத்தோடு வர்றான். அவன் தான் என் ஜனத்தினுடைய வேதனைகளை, என் ஜனத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படி நான் ஏற்படுத்தின என்னுடைய தாசனாகிய தீர்க்க தரிசன வரம் பெற்றவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நல்லா கவனிக்கணும். ஆயத்தம். எப்படி ஆயத்தம்? ஒரு முன்னன் தொட இல்லையா? அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 9:22 படிங்க. சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரரையும் போஜனசாலைக்குள் அழைத்துக் கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராய் இருந்தார்கள். பின்பு சாமுவேல் சமயக்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். என்னடா பங்குன்னு பார்த்தா முன்னன் தொட, முன்னன் தொட. ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க தெய்வம் எப்படி ஆயத்தப்படுத்துறாரு பாருங்க. இந்த இடத்துக்கு வர நீங்க அபிஷேகத்துக்கு மட்டும் வரல, இந்த இடத்துக்கு வர நீங்க விடுதலைக்கு மட்டும் வரல, நல்ல ஆகாரத்தையும் சாப்பிட்டு போறீங்க. ஒரு ஆயத்தம். தெய்வம் உன்னை ஆன்மீகத்தில் மட்டும் போஷிக்க விரும்பவில்லை, உன்னுடைய பொருளாதாரத்திலும் போஷித்து, உன்னுடைய பொருளாதாரத்தில் போஷித்து, உன்னுடைய சரீர பிரகாரமான பசியையும் நீக்கி. அங்க பாருங்க எப்படி ஒரு ஆயத்தம். தீர்க்கதரிசிக்கு தான் வேலையா? தீர்க்கதரிசியை முன்னந்தோட ரெடி பண்ணி வைக்கிறானா, நாங்க வரும்போது நீங்க என்ன செய்யணும்? 200 ரூபாய் காசை கொடுத்து கொண்டு போய் சாப்பிட்டு போங்கன்னா கூடாது. நல்லா கவனிக்கணும். அந்த அறிவுலாம் வேணும். வருகிறவர் யார்? வருகிற மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறவன்? வருகிற மனுஷனுடைய கெப்பாசிட்டி என்ன? அவனுடைய ஸ்தானம் என்ன? கர்த்தர் பேசினார் சவுலுக்காக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, உனக்கும் அப்படி ஒரு முன்னந்தோட ரெடியா இருக்கு. ஒரு ஹானர். ஒரு மனுஷனை கடவுள் ஹானர் பண்றாரு. நல்லா யோசிச்சு பார்க்கணும். உன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. கடவுள் உனக்கு ஒரு ஆயத்தத்தை ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு நன்மையை உனக்காக வச்சிருக்கிறார். புரியுதா நான் சொல்றது? அர்த்தம் புரியுதா? அர்த்தம் புரியுதா? இழுத்து மேல் மூச்சு விட்டு கீழே வரலன்னு வச்சுங்களேன், எருசலேமின் ஆலயம் ஆசிக்கும் வீடாரே. ஐயா 30 வருஷம் ஊழியம் செஞ்சவருங்க. ஒரு 30 நாளா இந்த வீட்டில் இருக்கட்டும், கார்பரேஷன்ல இருந்து வந்துருவான். என்ன ஒரு புனநாத்தன அது முதல்ல கலப்பு. என் நிலைமை அதுதான், உன் நிலைமை அதுதான். ஆனா உனக்காக எனக்காக கடவுள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை உன் கண்கள் காணவும் இல்லை, உன் காதுகள் கேட்கவும் இல்லை. கழுதையை தேடி போனவனை கர்த்தர் அனாயிட் பண்ணி விட்டார். கையை தட்டி. அந்த சீரியஸ்னஸ், அந்த ஒபீடியன்ட், அந்த கீழ்ப்படிதல், அந்த அர்ப்பணிப்பு நல்லா கவனிக்கணும். நீங்க நிறைய பேர் அர்ப்பணிக்கிறீங்களான்னு தெரியல. என் ஊழியத்தில் உள்ளவங்களே அர்ப்பணிப்புனா என்ன, கிலோ 4 கிலோ எவ்வளோன்னு கேட்பாங்க. தெரியல எனக்கு. ஏன்னா மக்கள் அப்படி இருக்கு. நம்ம மக்கள் எல்லாம் ஏசி இல்லாம 2 நிமிஷம் நிக்க முடியல நம்ம மக்களுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அப்படி இருக்கு இன்னைக்கு மென்டாலிட்டி. அப்படி ஆயிட்டு. என்ன காரணம்? அர்ப்பணிப்பு இல்லை. தேவனுடைய மனிதனோடு இணைந்து ஓடுகிற அந்த கேரக்டர் இல்ல. கர்த்தர் ஆயத்தப்படுத்துற முருகதாய்க்கு உன்னை ஆயத்தப்படுத்தினார். அது படிச்சா நல்லா இருக்கும். வாசிங்களேன். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் வாங்க. எஸ்தர் 6 அதுல ஆமான் உள்ளே வந்தபோது 6ஆம் வசனத்துல இருந்து படிங்களேன். ஆமான் உள்ளே வந்தபோது இவர் என்ன ரெடி பண்ணி வச்சிட்டு வராரு? ராஜா அவனை நோக்கி, இருமா, இவர் என்ன ரெடி பண்ணி வச்சிட்டு வராரு சொல்லுங்க. தூக்கு மரம் யாருக்கு? ராத்திரியோட ராத்திரியா எல்லாம் தலைகில மாறுது. ராத்திரியோட ராத்திரியா எல்லாம் தலைகில மாறுது. இப்ப ஆமான் உள்ள வரான். ராஜா கேட்கிறாரு, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? இதுல எனக்கு ஒரு வார்த்தை பிடிச்சிருந்துச்சு, அதை நான் சொல்றேன். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கணம் பண்ண போகிறார்? எப்படி எப்படி என்னையன்றி சொல்லுங்க. என்னையன்றி யார ராஜா? இப்படி நிறைய டிக்கெட் சொல்லிட்டு தெரியுது. நான்லாம் முதல்ல பரலோகத்துக்கு போடுவாங்க. விட்ட உடனே ஆமா எங்க போறோம்? நேரா பரலோகம்.
நிறைய பேருடைய நினைவுகள் அப்படிதான் இருக்கு. இந்த ஆகாகியனை உயர்த்தினது அந்த ராஜா, இந்த ஆமானை உயர்த்தினது அவன். இப்ப கேட்கிறான், ராஜா கேட்கிறான், ராஜா ஒருத்தனை கனம் பண்ணணும்னா எப்படிடா கனம் பண்ணணும்? நல்லா கவனிக்கணும். உடனே அவன் என்ன நினைக்கிறான், என்னை என்று யார ராஜாவாக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் பாருங்க, என்று தன் மனதிலே நினைத்து கொண்டு ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற ராஜா மனுஷனை கனம் பண்ண வேண்டிய மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும், உங்களுடைய வஸ்திரம் எனக்கு, ராஜா ஏறுகிற குதிரையும், ராஜா போற குதிரை தான் எப்படிங்க ஒரு குதிரை, ராஜா ஏறுகிற குதிரை. அடுத்தது, அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் ராஜமுடி கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின்பு அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும். அடுத்ததுதான் இப்ப மேட்டர் இருக்கு. ராஜா ஆமானை நோக்கி சொன்னாரு, சீக்கிரமாய் சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் சொல்லிட்டு, நீ சொன்ன எல்லாவற்றையும் செய்து ஒன்றும் தவறாதபடி பார் என்றார். தவறாதபடி பார்த்துக்கங்கறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நீ சொன்னில லிஸ்ட், சில நேரங்களில் சம்டைம்ஸ் சத்ரு வாயிலிருந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துடும். ராஜா சொல்றான், ஒண்ணு கூட என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. இந்த மாசம் மார்ச் மாசம் உனக்கு வரப்போகிற தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் ஒன்றும் தவறாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நன்மையும் குறைவு பட போவது இல்லை. அவனுக்கு ஒரே தூக்கி வாரி போடுச்சு. என்னடா அது, அவனை போய் அவன் யூதன், அவன் ஜூட், அவன் ஏன் ஜனம் வேணா வாசல்படியில உட்கார்ந்துகிட்டு செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கலாம்டா. இப்போ அவன் ராஜாவாய் உயர்த்தப்படுகிற ஒரு நேரத்திற்குள்ள வந்துட்டான். கையை தட்டுங்களங்க. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கிடும் நம்புயமே. இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கான ஒரு குதிரை, உனக்கான ஒரு குப்பி தைலம், உனக்கான ஒரு ராஜரிக மேன்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். கைத்தடி பாடுமா. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களே உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களே உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி துதி செய்வார், என்னும் கடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கிடும் நம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். கைத்தட்டி பாடுமா.
ஜெயிப்பேன். நான் சொல்றேன், ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உனக்காக ஒரு நன்மையை, ஒரு மேன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். சோதனையே ஏலியாவின் தேவனிங்கே உந்தன் விசுவாச சோதனையே எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் காண்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே துதி செய்வாய். Jesus. கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஒரு நல்ல மேன்மை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். என் பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல நிக்கணும். எந்த சத்ருவனை அழிக்க பார்த்தான் அந்த சத்துருக்கிட்டே கர்த்தர் பேசுவாரு, ஒன்றும் தவறாதபடி நீ பார்த்துக்கொள். இவ சொன்ன எல்லாம் வாழ்க்கையில நடக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை, ஜெயத்தை, நம்முடைய வாழ்க்கையில நல்ல பெயரை தேவன் உனக்காக எனக்காக சத்துருக்களுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஆமென் சொல்லி எடுத்துக்கோங்க அந்த விடுதலை. உங்களுடைய வாழ்க்கையில் அதை நீங்க பாப்பீங்கம்மா. கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தாவீதுக்கு ஒரு ஆசை, ஆலயம் கட்டி விடணும்னு. தாவீதுக்கு ஒரு ஆசை, ஆலயம் கட்டி விடணும்னு. கர்த்தர் சொன்னாரு, நீ கட்டாத, உன் புள்ள கட்டுவான். ஆமென் சொல்லுங்களேன். நீ கட்டாத, உன் புள்ள கட்டுவான். நீ ரத்தக்காரப்படுத்திருச்சு, உன் கை ரத்தக்காரப்படுத்திருச்சு, நீ கட்டாத, உன் புள்ள எனக்கு கட்டுவான். நல்லா கவனிக்கணும். திட்டங்களை தேவன் ஆயத்தப்படுத்தினார். நான் இப்படி ஊழியம் செய்வேன் எங்க அம்மா கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை, வெள்ளங்கிய போட்டுவிட்டு கருப்பு கயிறை கட்டி விட்டு, என்னக்கா பெண்கள் ஐக்கிய சங்கத்திலையும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலையும் நான் மாட்டிட்டு முடிக்கணும்னு நினைச்சாங்க. நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சுயாதீனமா இல்ல, நல்லா கவனிக்கிறேன். ட்ரெடிஷனல் உண்மையா ஊழியம் செய்ய முடியுதா? யோசனை பண்ணி பாருங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் குத்து விழுது. அது ஏஎல்சியா இருந்தாலும் அதான். என்னக்கா
நான் சொல்ல காட்டுதானே? அவங்க ஏஎல்சியா? ஐஎல்சி, இந்தியன் எவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச். அது எந்த எல்சியா இருந்தாலும் சரிதான், முதல்ல அங்க நம்ம குத்து வாங்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அதனாலதான் கர்த்தர் பார்த்தார், உனக்கு செட் ஆகாது, நீ மோசே மாதிரி எவனா ஏத்து பேசுற ஒரே யாரைஞ்சு கொண்டு விடுவாடா, கொலைபழி சுமந்துரும். அதனால உன்னை நான் சுயாதீனமா உன்னை பயன்படுத்துறேன். கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தவைகள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தவைகள். நீ நான் சொல்றேன், சில காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். சில நன்மையான காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இறங்கி வருகிறது. நீ நினையாத ஒரு காரியம், நீ யோசிக்காத ஒரு காரியம், நீ விரும்பாத ஒரு காரியம், இதுவரை நினைச்சு கூட பார்த்து என்ன துரன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுப்பார் நான் கனவுல கூட நினைச்சது இல்லை. என்னக்கா விட்டு கயட்டுவார் என்னல்ல அந்த அங்கேருந்தும் பாரு என்ன என்ன அது உள்ள ஒரு அரை பாட்டில் உள்ள போயிட்டு இருந்தா அது வேற மாதிரி தான். நாங்க வேற மாதிரி ப்ரோ. நாங்க யாரு? நாங்க வேற மாதிரி ப்ரோ. ஆமா, இப்ப எல்லாம் வேற மாதிரி இருக்கு. சோத்திரம், துதிகள் ஓயாதுங்கிற மாதிரி அங்க முத்தங்கள் ஓயவில்லை. சோத்திரம், அல்லேலூயா. ஆமா, வேற மாதிரி இருக்கு. அவர்லாம் ஞானஸ்தானம் எடுத்து இந்த இடத்துல வந்து காலையில பாக்குறேன் நடந்து வராக, எனக்கு கண்ணால நம்பவே முடியல. ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். டொனால்டு ட்ரம்ப் நம்ம கிறிஸ்துக்குள்ள நடத்திவிடலாம் ஈஸியா, நம்ம பரசுல டிக்கெட் நடத்த முடியாது. அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நம்ம யாருங்க இஸ்ரேல் அதிபர் யாரு? நெதன்யாகுவா? அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்திக்கலாம். பரசுல இருக்கிற மாலதேக்காவை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது. அப்புறம் அந்த பார்த்துருக்கோமே, அதான் நீங்க செஞ்சிருக்கீங்க, நாங்க பார்த்துருக்கிறோம், அவ்வளவுதான், அதோட முடிச்சிருவாங்க, கம்மாவே இருக்காது. இந்த பைபிள் ஒண்ணு மாட்டிக்கிட்டுங்க இந்த மக்கள்கிட்ட படாத பாடுபடுது. எல்லாம் கவனிக்கணும் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த மைண்ட்ல இருக்காதீங்க. அப்படி வாங்க, கம் அவுட் ஆகுங்க, செதைக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நடக்க ஒப்பு கொடு, ஓட ஒப்பு கொடு. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் காலையில் தியானிச்சேன். இவர் ஏற்படுத்தின சாமுவேல் அனாய்ட் பண்ணி விட்ட சவுலா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், பெரிய பெரிய காரியங்களை செஞ்சான். சாமுவேல் ஏதாவது செஞ்சாரா? என்னக்கா கனியக்கா சொல்லுங்க, நீங்க தான் பைபிள் நிறைய படிப்பீங்க. சாமுவேல் ஏதாவது செஞ்சாரா? எதுவுமே செய்யல. அவனுடைய வேலை என்ன? அடுத்தவங்களை அனாய்ட் பண்ணி விடுறது, அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த அனாயிட்டிங் இறங்கி வரும் கடைசி நேரத்தில். அரிய பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்களை, ராஜ்யங்களை, ஜெயிக்கிற காரியங்களை கர்த்தர் தாவீது கையில கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இந்த தாவீதையும் அபிஷேகம் பண்ணது யாரு? சாலமோன் தான். சரி, சாமுவேல் தான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, சண்முக பிரியா ஒரு போட்டோ அனுப்பிட்டு என்னை படுத்தி எடுத்துருச்சு. மாப்பிள்ளை போட்டாங்க. அன்னை தேவசித்தமா, அன்னை தேவசித்தமா, நல்லது. தேவசித்தம் கேட்கறது நல்லது. வாட்ஸ்அப் பிரேயர்ல வந்து கலந்து சொல்றோமே, அது தேவசித்தம். ஏன் செய்யவில்லை? அன்னைக்கு முந்தின நாள் வந்து உழைத்து இங்கே ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு காத்திருக்க சொல்றோமே, அது தேவசித்தம். ஏன் அதை செய்யவில்லை? யோசனை பண்ணி பாருங்க. ஏன் அதை செய்யவில்லை? வருமானத்தில் 10% கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே, ஏன் அதை செய்யவில்லை? எனக்கு இல்ல, உன்னை நீங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டுறாதீங்க, எனக்கு இல்ல, உங்க சபைக்கு. ஏன் அதை செய்யவில்லை? அது தேவசித்தம் தான். ஊழியக்காரனுக்கு உன்னுடைய எல்லா நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது தேவசித்தம். அதை ஏன் செய்யவில்லை? மாப்பிள்ளை போட்டாக்க மட்டும் தேவசித்தனா எப்படி? எனக்கு புரியல. ஒருவன் எல்லாவற்றிலும் சரியா இருந்து கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். நான் சொல்றேன், தேவ சித்தத்தின் படி இல்லாமல் வேறு ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. கையை தட்டு. ஆமென் சொல்லுங்களேன். நான் கரெக்டா இருக்கிறேன், கர்த்தருக்கு கொடுக்கிறதுல கரெக்டா இருக்கேன், ஜெபிக்கிறதுல கரெக்டா இருக்கேன், உபவாசத்துல கரெக்டா இருக்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யல கரெக்டா இருக்கிறேன், கர்த்தருடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிச்சு நான் வாழ்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன், தேவ சித்தம் இல்லாத ஒரு விஷயத்தையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். புரியுதா நான் சொல்றது? அப்போ தேவ சித்தம் என்பது எல்லாத்திலையும் கேளு, எல்லாத்திலையும் கேளு. மாப்பிள்ளை போட்டா மட்டும் தூக்கிட்டு, பொண்ணு போட்டா தூக்கிட்டு தேவ சித்தமா கேட்காத. எல்லாத்தையும் செய்ய, ஆட்டோமேட்டிக்கா அப்பாவுடைய சித்தம் தான் வாழ்க்கையில நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சவுலுக்கு தேவ சித்தம் நடந்தது.
சாலமோனுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நடந்தது. முருகதா எஸ்தருக்கு தேவ சித்தம் நடந்தது. உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவ சித்தம் நடக்கணும்னா இவங்க வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து காட்டுவோமே. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் உன் சத்துருக்களுக்கு முன்பாக. எவன் உன்னை எதிர்த்து வருகிறானோ, எவன் உன்னை நிர்மூலமாக்க நினைச்சானோ, எவன் உன்னை அழிக்க நினைச்சானோ, எவன் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வியை கொண்டு வர நினைச்சானோ, அவனுக்கு முன்னாடி உன் பந்தி அழகா மாறப்போகுது. கையை தட்டி ஆமென் சொல்லி அல்லேலூயா. ஆயத்தப்படுத்துகிறவர். இரண்டாவது அபிஷேகம் பண்ணுகிறவர். சங்கீதம் 23:5 படிமா, சீக்கிரம் படிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 1 சாமுவேல் 2:10 சொல்லுது, கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். நல்லா கவனிக்கணும். தம் ராஜாவுக்கு அவர் பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று அன்னாள் துதித்தார். என்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அபிஷேகம் இறங்கி வருதோ, தேவனுடைய வல்லமை இறங்கி வருதோ, தேவனுடைய மேன்மை இறங்கி வருதோ, அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தையும் மேன்மையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய கொம்பு உயரும், அவன் தலை உயரும், அவன் பெயர் உயரும், அவருடைய நாமம் உயரும், அவனுடைய புகழ் உயரும். நம்ம உயர்த்திக்கிறது இல்ல, தன்னால உயரும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சங்கீதம் 89:10 சொல்லுது, 20 சொல்லுது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணுகிறேன். 92:10 சொல்லுது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒரு உயர்வு. அபிஷேகம் என்பது கையை தட்டி காலை தட்டி கீழே குச்சி உருண்டு பிறண்டது மட்டுமல்ல, காரிய சமர்த்தனா இருக்கணும், கர்த்தரின் திட்டத்தை அறியணும், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தணும், சத்துருக்களின் சங்கம் இருக்கணும். கையை தட்டி ஆமென் சொல்லி அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்துருனுடைய வேர்களுக்கு ஆசிட் ஊத்தணும். இதுதான் அபிஷேகம். ஒரு பாஸ்டர் நேத்து நெய்வேலில இருந்து பேசினார். மீட்டிங் புக் பண்ணும்போது பேசினாரு. சொல்லுங்க என்ன நல்லா பேசிட்டு இருந்தாரு. அப்ப சொன்னாரு, நீங்க எந்த சர்ச் பிலீவர்? நான் பொறையார் பெத்லகேம் திருச்சபை டிஎல்சின்னு. ஐயா நான் பெந்தகோஸ்தையா, நான் 30-35 வருஷமா ஊழியம் செய்றேங்கய்யா. நான் ஒன்று சொல்றேங்கய்யா, இந்த டிஎல்சியில் உள்ள ஆளுங்க, ஆர்சியில் உள்ள ஆளுங்க, ஐஎல்சியில் உள்ள ஆளுங்க, ஏஎல்சியில் உள்ள ஆளுங்க பரிசுத்தமாக வாழ்ந்துங்கிறார். அவரு கண்ட ஒரு ரெவல்யூஷன். அவர் என்ன சொல்றீங்க? எனக்கு தூக்கி வரி என்ன சொல்றீங்க? அவங்க அழகா போறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க, ஜெபம் பண்றாங்க, வர்றாங்க. இந்த பெந்தகோஸ்தை அவர் பக்கா பெண்டிகாஸ் பாஸ். இந்த பெந்தகோஸ்தைக்கார பயலுவா அடுத்த ஊத்தி குறை சொல்லியே வண்டி ஓட்டுறானுயா. உண்மைதான், உண்மை. வெஸ்கோட் போட்டா தப்புங்கிறான், நான் வெஸ்கோட் போட்டா தப்புங்கிறான். அதுக்காக போடாம வந்தீங்களான்னு கேட்காதீங்க. இது இன்னைக்கு இதுதான் போடணும்னு ஏசப்ப உணர்த்தினார் போட்டு நிக்கிறேன். வெஸ்கோட் போட்டா தப்பு, மோதிரம் போட்டா தப்பு, கார்ல வந்தா தப்பு, அல்லேலூயா போட்டா தப்பு, கேமரா எடுத்துட்டு வந்தா தப்பு, ரெக்கார்ட் பண்ணா தப்பு, யூடியூப்ல போட்டா தப்பு. இதெல்லாம் யாரு சொல்றானா? ஊழியம் செய்யுது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இவனை சொல்லிட்டு தெரியுறானுவோம். அவர் எங்க போனாலும் என்கிட்ட கேமரா இருக்கு எடுத்துட்டு வரேன், நீ மொபைல் வச்சிருக்க, நீ மொபைல் எடுக்கிற, அவ்வளவுதான் வித்தியாசம். நீ நினைக்கிறீங்க எது செஞ்சாலும் எனக்கு தப்பு தான். இந்த பைபிள் என்ன சொல்றேன், இந்த பைபிள் மாட்டிக்கிட்டு முடிக்குது நிறைய பேர்ட்ட. இன்னும் கொஞ்ச நாள் போனா தன்னையே கடவுள்னு சொல்லிடுவான் போல இருக்கு. இப்படிப்பட்ட கூட்டம் தான் இன்னைக்கு. இவர்களுக்கு மத்தியில தான் கர்த்தர் உன் கொம்பை என் கொம்பை உயர பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் கொம்பு உயரும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தலை உயரும், என் குடும்பத்தினுடைய தலை உயரும்? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதுக்காக அந்த பாஸ்டர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக என்ன சுகுணாமா போய் அரசியல்ல போய் உழுந்து கிடக்காதீங்க. ஆண்டவர் சபையில ஆன்மீகத்தை தான் பேச சொன்னார், ஒரே அரசியல் பேச சொல்லல. அரசியல் என்பது மனுஷன் உண்டாக்குனது, ஆன்மீகம் என்பது கர்த்தர் உண்டாக்கினது. வித்தியாசம் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அதுல போய் மாட்டக்கூடாது. சொல்லு, பைபிள் சொல்லுதுல, அழகா சொல்லுதுல, உலக அலுவல்ல ஒருத்த மாட்டக்கூடாதான். 2 எஜமானர்கள் ஊழியம் செய்யக்கூடாது.
அந்நிய நுகத்தோட பிணைக்கப்படக்கூடாது. என் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன, நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும், இதை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தா நம்முடைய கொம்பு உயர்ந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது இப்போ? ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, எல்லாரும் என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. கைத்தடி பண்ணலாமா? ஆமென். எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, உமை விட்டு எங்கோடு சென்ற போதும், உமை விட்டு எங்கோடு சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. சொல்லுங்க. எபினேசரே என் துணையாளரே ஆராதனை. Jesus. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா. மறப்பேனோ
ஹalleluya. தேவன் இன்றைக்கு உங்களை தேவன் அபிஷேகம் போகிறார். எத்தனை அழகுள்ள ஒரு வார்த்தை இல்ல? எடுத்து வாசிங்களேன். 1 சாமுவேல் 9:16. நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவே, அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ணக்கடவாய். இவன் யாருங்க? சவுல். நாளை இந்நேரம் உன்னிடத்தில் வருவான். மார்ச் மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் வருஷம் ஒரு கூட்ட ஜனம் இந்த ரேமா வாக்குத்தத்த ஆராதனைக்கு வரும். அவனை அபிஷேகம் பண்ண, அவர்கள் மேல் தம்முடைய வல்லமையை வை. ஆமென் சொல்லுங்களேன். அதே போல வந்தாங்க, அதே போல வந்தான். முன்குறிக்கப்பட்டவன் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே வந்தான். குப்பியை நிரப்பினார், அவன் தலையிலே வார்த்தார். சவுலை முன்குறித்த ஆண்டவர், அபிஷேகம் பண்ணின ஆண்டவர். எத்தனை பேர் நீங்க விசுவாசி? ஒரு அபிஷேகத்தோட நான் வீட்டுக்கு போனேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? என் மேல ஒரு அபிஷேகம் இறங்கணும், நான் ப்ராஃபஸி சொல்லணும், கர்த்தருடைய வல்லமையை நான் பெறணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் இந்த பூமியில கட்டணும். நிறைய பேருக்கு அந்த வெறி இல்ல, நிறைய பேருக்கு அந்த ஆசை இல்ல. என்னைக்கு நம்ம இயேசுவை தூங்க வைக்கிறோமோ அன்னைக்கு படகு கொந்தளிப்புல மாட்டோம். நல்லா கவனிங்க. நிறைய பேர் போதும், கிடைச்சது போதும் நினைக்கிறோம். இல்ல, கடவுள் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். கடவுள் ஒரு மனுஷனை அனாயிட் பண்ணி தட்டி தூக்க விரும்புகிறார். சவுல் அந்த நாள் முதற்கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே இருந்தானா. எத்தனை அழகு. நீங்க நம்ம சபைக்கு போறோம், 40 வருஷம் 50 வருஷம் 4 வருஷம் கக்கர புக்கர இதுலயே வண்டி ஓடுது. ஒரு ஜப ஜீவியம் இல்லை, ஒரு அர்ப்பணிப்பு இல்லை, கர்த்தருக்காக எழும்புகிற ஒரு வைராக்கியம் இல்லை. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நாளை இந்நேரம் ஒருவன் வருவான். அடுத்த பாருங்க, அடுத்த ஜெனரேஷன் பாருங்களா. 1 சாமுவேல் 16:12 வாசிங்களேன். அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தானப்பா, நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். நல்லா கவனிக்கணும். ஈசாயினோட வீட்டுக்கு போக சொல்றார் கர்த்தர். அபிஷேகம் பண்ணுவதற்காக கொம்பை தைலத்தினால் நிரப்பிட்டாரு. நேரா போயாச்சு. அங்க ஒவ்வொருத்தன் வரான். இவன் இல்ல இவன் இல்ல இவன் இல்லன்னு அங்க அந்த மனுஷன் சாமுவேல் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டாரு. இப்ப தாவீது வரான். இவன் தான் அந்த மனுஷன்ற அறிவு கூட யாருக்கு இல்ல? சொல்லுங்க வாய்த்தன. சாமுவேலுக்கு உட்கார்ந்துட்டான். அப்ப கர்த்தர் சொல்ல, என்னடா உட்கார்ந்திருக்க? இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட போகிற நபர் இவன் தான். எழுந்து இவனை அபிஷேகம் பண்ண. உலகம் உன்னை வெறுக்கலாம், உலகம் உன்னை தூத்தலாம், உலகம் உன்னை ஒண்ணுமில்லன்னு சொல்லலாம், உலகம் உன்னை கற்பா இருக்குன்னு சொல்லலாம், உலகம் உன்னை குட்டையா இருக்குன்னு சொல்லலாம், உலகம் உன்னை தொப்பையா இருக்குன்னு சொல்லலாம், உலகம் உன்னை சைஸா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீதான் யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு வேணும், எனக்கு வேணும். நீ உன்னை நான் பயன்படுத்த போறேன். சாமுவேல் நடுங்கிட்டான். அவன் சிவந்த மேனி, அழகிய ரூபம், நல்ல கண்கள் பாக்குறான். இவன் எப்படிடா கரடுமுரடா இருக்கிறவன வேணான்னு விட்டாரு. அழகா புதக்க இருக்கிறவன போய் அபிஷேகம் பண்ண சொல்றாரு. கொம்பை எடுத்து தைலத்தை தாவீதின் மேல் ஊற்றினான். வேதம் சொல்லுகிறது, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தர் தாவீதோடு இருந்தார். கையை தட்டி. இன்னைக்கு உங்க கூட கர்த்தர் வர போறார். அம்மா, அக்கா, ஆன்டி, அங்கிள், தம்பி, தங்கச்சி, உங்க மேல ஒரு அனாயிண்டிங் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. உங்க மேல ஒரு தெய்வீக வல்லமை இறங்க போகுது. ஒரு விசேஷித்த கிருபை உங்களை மூட போகுது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு அடுத்தது நீ சத்துருக்கு முன்னாடி தான் நிக்க போற. அவனுடைய பாடி, அவனுடைய சரீரம் அப்படியே மாறியது. அவன் பராக்கிரமசாலியாய் மாறினான், நல்ல ரூபமுடையவனாய் மாறினான், அவன் யுத்த மனுஷனாய் மாறினான், காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். அபிஷேகம் ஒரு மனுஷனை மாத்தும். அபிஷேகம் ஒரு மனுஷனை உயர்த்தும். அபிஷேகம் ஒரு மனுஷனை அடையாளப்படுத்தும். அபிஷேகம் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தும். அபிஷேகம் ஒரு மனுஷனோடு கூட இருந்தா அந்த பட்டணத்தில் இருக்கிறவன் உன்னை பார்த்து கலங்கும்படி கர்த்தர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் உங்க மேல வைக்க போறாரு. ஆமென். ஆயத்தப்படுத்துகிறவர், அபிஷேகம் பண்ணுகிறவர்.
கோரேசை தேவன் அனாய்ட் பண்ணார். இப்போ எஸ்ஐயா 45 ஒன்றை கொஞ்சம் குயிக்கா வாசிங்க பார்க்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. இந்த கோரேஸ் ஒரு புறஜாதி. ஆனா கர்த்தர் சொன்னாரு, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக யாரா வேணா இரு, உன் மேல ஒரு அக்கினி இன்னைக்கு இறங்கணும் நான் விரும்பி வந்திருக்கிறேன் அந்த இடத்துக்கு. உன் மேல ஒரு மகிமை இன்னைக்கு இறங்கி வரணும் நான் விரும்பி வந்திருக்கிறேன் அந்த இடத்துக்கு. ஒரு இம்போர்டேஷன், ஒரு தேவனுடைய வல்லமை என் மீது இருக்கிற அதே கிருபை உங்க மேல இறங்கி வரணும் நான் இன்னைக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நீ போகிற இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை நீங்க செய்யணும். உங்களுக்கு முன்பாக ராஜாவினுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி ஒரு வல்லமை பொருந்திய மனுஷனாய் நீ மாறணும். ஆமென் சொல்லுங்களாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை பார்த்து சொன்னார் கர்த்தர், வாசல்கள் இனி உனக்கு முன்பாக பூட்டப்படாதிருக்கும். வாசல்களை இனி உனக்கு முன்பாக நான் திறந்து வைப்பேன். அபிஷேகம் சாதாரண விஷயம் கிடையாது. என்ன பார்த்து ஏன் நிறைய பாஸ்டர்ஸ் பயப்படுறான் தெரியுமா? தேவன் என்னை பயன்படுத்துகிற விதம் எனக்கு தெரியும். உன் சபைக்கு போனா அங்க இருக்கிற பேயை விரட்டி விடுறேன், அங்க இருக்கிற பிரச்சனைகளை சொல்றேன், அங்க இருக்கிற ஜனங்களை தீர்க்க தரிசனம் சொல்லி அவர்களை எழுப்பி விடுறேன். அற்புத அடையாளம் நடக்குது, அநேகருடைய முகத்திரை கிழியுது. அதனால கூப்பிடாதங்கிறான். நீ கூப்பிட்டா கூட கூப்பிடாட்டி போ. என்னை அழைத்தவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. நீ என்ன கூப்பிடல ஊழியம் மங்கியா போடும் இல்லையே, இன்னும் விஸ்வரூபத்தில் போயிட்டு இருக்கு ஊழியம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ரேமா வாக்குத்தத்தம் ஒரு ஹேண்ட்பில் கிடையாது, ஒரு நோட்டீஸ் கிடையாது, ஒரு இன்விடேஷன் கிடையாது. ஏன் இத்தனை பேர் இங்க வருகிறீர்கள்? தேவன் இந்த ஊழியத்தின் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசல்கள் இனி பூட்டப்படாது, வாசல்கள் இனி பூட்டப்படாது. ஆமென் சொல்லி எடுத்துக்கோ. எந்த வாசல்லாம் பூட்டப்பட்டிருந்தது, எந்த காரியம் பூட்டப்பட்டிருந்தது, எந்த விஷயம் பூட்டப்பட்டிருந்தது, எந்த காரியத்துக்கு கலங்கி கண்ணீரோடு தவிச்சுங்க, இன்னைக்கு சொல்றேன், அபிஷேகத்தினால் நுகம் முறியட்டும், அபிஷேகத்தினால் நுகம் முறியட்டும், அபிஷேகத்தினால் நுகம் முறியட்டும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கடற்பிரச்சனை, தரித்திரம், பொல்லாதாவி, மாந்திரிக கட்டு இயேசுவின் நாமத்தில் முறிந்து போகட்டும். உனே உனக்கு என்ன நிரப்புங்கப்பான்னு கேளு. உன் இருதயத்தை அப்படி லேசாக்கு. அந்த தம்பிக்கு வந்திருக்கிறாரு, அந்த கண்ணாடி போட்ட தம்பி. அவங்க அம்மா யாரு? எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? அவனை கொண்டா மேல, சீக்கிரம் வா, ஓடி வாடா தம்பி. இந்த பையனுக்கு ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை பாருங்க. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி வந்தாங்க, அப்புறம் எங்கேயோ போயிட்டாங்க, இப்பதான் வந்திருக்கிறாங்க. ஆமே, என்ன ஊர்ல இருந்து வராங்கன்னே தெரியாது. மேல ஓடி வா, டக்குன்னு வா. தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதம். இவன் கண்ணே பார்க்க முடியாது, இவன் கண்ணு வெளியில வந்த மாதிரி இருக்கு பாருங்க. இங்க வந்த அன்னைக்கு முதல்ல இவனுடைய சாட்சி யூடியூப்ல இருக்குது, இருந்தாலும் இப்போ ஒன்று போட்டுருவோம். ஆமா, எப்படி இருக்கு கண்ணு? எப்படி இருக்கு உனக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா இருக்கா? கொஞ்சம் பரவாயில்லையா? நல்லா இருக்கு. அப்ப கொஞ்சம் பரவாயில்லன்ற படிக்க முடியுது, பார்க்க முடியுது. கண்ணாடி கண்ணு வெளிச்சத்தெல்லாம் பார்க்க முடியுதா? கண்ணு கூசல. யாரு சோகம் கொடுத்தா உனக்கு? ஏசப்பா சோகம். கையது இதாங்க அபிஷேகம் என்பது. என்ன இதான் ஒரு மனிதனை வாழ வைக்குதுங்க. ஒரு மனுஷனுக்கு கண்ணு பார்வை கொடுக்குது, ஒரு மனுஷனுடைய காதை திறக்குது, நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க. இதாங்க அபிஷேகம். இதை கையை தட்டு, காலை தட்டு, குதிக்கிறது, உருள்றது அது இல்லைங்க. இவன் எப்படி வந்தான்? இவன் வந்த வீடியோ இருக்கு, கச்சிப்புல தண்ணி நனைஞ்சுக்கிட்டே இருக்கும்ல, பார்க்கவே முடியாது, இந்த வெளிச்சத்தெல்லாம் பார்க்க முடியாது. அடுத்த மாசமே கர்த்தர் சோகம் கொடுத்தாரு. 5 மாதம் கழிச்சு போறான். எவ்வளவு தெளிவா இருக்காம பாருங்க. புள்ள ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டானா? ஆமா, இதாங்க அபிஷேகம். சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நீ கேளு ஆண்டவர்ட்ட. கோரேசுக்கு முன்பாக ராஜாக்களின் இடைக்கட்டுகள்லாம் தளர்ந்து போதான். என்ன மாதிரி ஒரு வார்த்தை பாருங்க. கையை தட்டுங்க அந்த நல்ல வார்த்தைக்கு. ராஜாவே உனக்கு முன்னாடி கிடுகிடுக்கிறான். என்னடா இந்த ஆளு இந்த இவ்வளவு அக்கினியா இருக்கானே, இவ்வளவு வல்லமையா இருக்கானே. ஆமென் சொல்லுங்களேங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னு அபிஷேகம் பண்ணவர் ஒப்பு கொடு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குதல், இருதய நொறுங்குண்டவர்களை காயங்கட்டுதல். நான் அபிஷேகம் பெற்றுட்டேன். என்ன செய்வேன்? குந்திராப்புல வீட்டுல போய் சனி மூலையில உட்கார்ந்துப்பேன்.
நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு, அசிங்கமான வாழ்க்கை. ஒரு ஊழியம் செய்யறது இல்ல, கட்டப்பட்டவர்கள் விடுதலைக்கு நேர நடத்துறது இல்ல. இந்த மில்டன் பிரதர் கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க தம்பி, எந்திரிச்சு நில்லுங்க, அவருக்கு கை தட்டுங்க எல்லாரும். நீங்க 4 பேரை கொண்டு வந்திருக்காரு, எங்க இருந்து? ஆம்பூர்ல இருந்து. ஒவ்வொரு மாசமும் 2 பேரை அழைச்சி தான் வராரு. வர்றவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அவருடைய பிரயாசம், நீ பிரயாசம். நம்ம பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம், வரமாட்டோம். ஏன்? ஏன்? கல்யாணங்க, காது குத்துங்க, கர்மாதிங்க, சோறுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய அபிஷேகம் என்பது, உட்காருங்க பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சுவிசேஷம் அறிவிக்க வைக்கும். எங்க அபிஷேகம் இல்லை, நீ வாயை திறக்க மாட்டேன், சுவிசேஷம் சொல்ல மாட்டேன், அடுத்த 24 மணி நேரம் குறை தான் பேசுவேன். நீ கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிரம்பினா ஓடிக்கிட்டே இருப்ப, ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்ப. கையை தட்டி ஆமென் சொல்லி, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். நீ உன் வாழ்க்கையில் அது நடக்கணும். நான் ஊழியம் செய்வேன், ஒப்பு கொடுங்க பார்ப்போம், கையை உயர்த்தி. நான் ஊழியம் செய்வேன், ஊழியம் செய்வேன், ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன். எத்தனை பேர் கை கீழே போடுங்க, எத்தனை பேர் இந்த ஊழியத்துக்கு உண்மையா இருப்பீங்க? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம், இதுதான் முக்கியம். இந்த ஊழியத்துக்கு நான் உண்மையா இருப்பேன். கை வைத்து, நல்லா கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஆமா, மற்றவங்களாம் வேற ஊழியத்துக்கு உண்மையா இருந்தீங்கன்னா இருந்துட்டு போங்க. இந்த ஊழியத்தில் உண்மையா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். சாப்பாடை நான் இங்க சாப்பிட்டுட்டு அடுத்தவங்களுக்கு சம்பாதிச்சு குடிச்சா நல்லா இருக்குமா? விளங்குமா? அது விளங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் நீங்க நிரப்பப்பட போற. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு. யெகோவா எல்லாமே பார்த்துக் கொள்வி. யெகோவா எல்லாமே கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வி. எல்லாமே பார்த்துக் கொள்வி. கலங்கலப்பா, நாங்க சொல்லுங்க சொல்லுங்க, கலங்கலப்பா, நாங்க கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதி
துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தரும் சொல்லுங்க வாய் திறந்து யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி ஸ்தோத்திரமே அப்பா சொல்லுங்க சொல்லுங்க ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே அப்பா சொல்லுங்க 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 ஸ்தோத்திரமே அப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே ஜீசஸ் ஆமென் ஆமென் ஆமென்
வழிய பண்ணி உன்னை ஆச்சரியப்படுத்துவார். முதலாவது ஆயத்தப்படுத்துவார், இரண்டாவது அபிஷேகம் பண்ணுவார், மூன்றாவது உன்னை ஆச்சரியப்படுத்துவார். நீ கர்த்தருடைய கிருபையினாலே உயர்ந்து காணப்படுவாய். சங்கீதம் 23:5 மறுபடி படிங்கம்மா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழியும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க பாத்திரம் நிரம்பி வழியும், நிரம்பி வழியும், நிரம்பி வழியும். சங்கீதம் 144:13 சொல்லுது, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் ஆடு மாடுகள் 1000-10,000 பலுகி பெருகும். நிரம்பி இருக்கும். உன் வீடு நிரம்பும், உன் களஞ்சியம் நிரம்பும், உன்னுடைய மாப்பிசுகிற தொட்டி நிரம்பும், உன்னுடைய ஆடு மாடுகளின் பெருக்கம் அதிகமாகும். பெருக்கம், ஆச்சரியம் உண்டாக போகுது. எபேசியர் 4:10 சொல்லுது, இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவனமாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். ஒரு ஃபுல்ஃபில்மென்ட், ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், ஒரு மேன்மையின் ஆசீர்வாதம். நான் சொல்றேன், நீங்க விசுவாசிக்கிறேன், ஒரு குறைவில்லாம நீங்க இந்த இடத்துல இருந்து வெளில போ. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த சமாரியா ஸ்திரீ அந்த குடத்தை அங்கேயே வச்சுட்டு போனா பாருங்க, அது மாதிரி உங்க குடம் இங்கேயே வச்சுட்டு நீங்க கிளம்பி போங்க. இயேசு உங்களோட வருவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நான் ஒரு 3 காரியம் சொல்றேன். 1 ராஜாக்கள் 17:14 படி பானையில் மாவு நிரம்பும். நிரம்பும். உன் வீட்டுக்கு போ, உன் பானையில மாவு நிரம்பும். எண்ணெய் குறையாது, நிரம்பிக்கிட்டே இருக்கும். கொஞ்சோண்டு தான் இருந்தது. தானும் தான் மகனும் சாப்பிட்டு சாவறதுக்கு ரெடியானுச்சு. எடுக்கும் போது கொஞ்சமா இருந்துச்சு, திரும்பி பார்க்கும் போது குறையாம இருந்துச்சு. கையை தட்டி அல்லேலூயா. ஒருவேளை இதான் இருக்குது பிரதர், என்ன பண்றது? எப்படி? நிறைய பேருடைய இதயத்துல நான் பார்க்கறது, ஊழியத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த காணிக்கைங்கிறதை கொடுக்க மாட்டான். அது என்னன்னே அவனுடைய செல்ஃபா யோசிக்கிறாங்க போல இருக்கு. இந்த குடும்பம் அன்னைக்கு கொடுத்த குடும்பம் தான் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு எனக்கு. ஆமென் சொல்லுங்களேன். புதுசாலாம் அண்ணே நான் இப்படி தரேன், இப்படி பண்றேன்னு பாருங்க. ஆல்பர்ட் ஒரு கடை ஆரம்பிச்சு அதுல வர வருமானத்தில் அன்னைக்கு சொல்ற தனியாக அழைச்சிட்டு போய் இந்த நான் இவ்வளவு கொடுத்துட்றேன், இதை வந்து நீங்க இதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஏன் கொடுக்கணும்? நாங்க தான் மாசம் மாசம் கொடுத்துட்டு நினைக்கல. என்னைக்கு 2 மாவு தான் சுடலாம், 2 மாவுக்கு தான் எண்ணெய் இருக்கு, ஆனாலும் எலியாவுக்கு கொடுப்பேன்னு என்னைக்கு உங்க இருதயம் நினைக்குதோ, நான் சொல்றேன், உன் பானையில எண்ணெயும் குறையாது, மாவும் குறையாது. ஆமென் சொல்லுங்க. என் மனைவி வந்து வேலைக்கு போல, என் மனைவி வேலைக்கே போல. ஆனா எப்ப என் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டாலும் காணிக்க கொடுக்காம ஜெபம் பண்ணிக்காது. எப்படிங்க? என் மனைவி தான், எனக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டுல மனைவி கணவன், இங்க வந்தா தேவ மனுஷன். நான் சிரிப்பேன், என் பாக்கெட்ல இருந்து எடுத்து எனக்கே கொடுக்குறியா அடிம்பேன். என் பாக்கெட்ல இருந்து எடுத்து எனக்கே கொடுக்குறியா? ஏன்னா கொடுக்கிறதுனால வர ஆசீர்வாதம் என்னங்கிறத நம்ம அறிகிறோம். நிறைய பேருடைய லைஃப்ல கடனை தான் பேசுவாங்களே ஒழிய ஆண்டவரை பத்தி பேச மாட்டாங்க. நான் பார்க்குறேன், நிறைய பார்க்குறேன். அதனால அவங்கள்ட்ட கேட்கறதே கிடையாது, இப்போ எதையுமே சொல்றதே கிடையாது. என்னங்க ஒரு 1000 ரூபா கொடுக்கறது கூட நமக்கு வழி இல்லாம நம்ம இருக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க. ஆனா அந்த மனசு வரல, அந்த அம்மாவுக்கு மனசு வந்துச்சு. எலியா கேட்டவனே இந்தானுச்சு, எடுத்துட்டோமே, காலி ஆயிட்ட, ராத்திரிக்கு என்ன பண்றது? ஐயா வந்திருக்கார, திரும்பி பார்த்தா எடுத்தது குறையவே இல்லை, அப்படியே இருக்கு. எடுக்க எடுக்க குறையல, எடுக்க எடுக்க குறையல. நான் சொல்றேன், பொறுத்தனையோட வீட்டுக்கு போ, உன் வீட்டில் எடுக்க 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 குறையாத ஆசீர்வாதம் வரும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு செல்ஃபிஷ், சுயம். எல்லாம் கவனிக்கணும். என் அன்பு கர்த்தருடைய இதுலெல்லாம் உங்களுடைய நீதியை நீங்க காட்டுங்க. இதுலெல்லாம் தேவ சித்தம் செய்யுங்க. உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரலன்னா நான் இந்த ஊழியத்தை இதோட விட்டுறேன். நான் திரும்ப சொல்றேன், நீங்க கரெக்டா இருந்து
நீங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டா செஞ்சு, அது நேரமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், எந்த ஒரு ஆசாபாசங்களா இருக்கட்டும், கர்த்தருக்கு உண்மையா இருந்து நீங்க ஆசீர்வதிக்கப்படலைன்னா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், ஊழியத்தை விட்டுறேன். ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருக்காக உன்னை கொடுக்கிறன்னா அவர் திரும்பி உன்னை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்துக்கு நேரம் தான் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். கன்னிங்னஸ் நமக்கு இருக்க கூடாதுங்க, செல்ஃபிஷ் இருக்க கூடாது. அபிஷேகத்தினால் நம்முடைய சுயம் உடையணும், அபிஷேகத்தினால் என்னுடைய எண்ணங்கள் உடையணும், அபிஷேகத்தினால் என்னுடைய கேரக்டர் உடையணும். நீங்க ஒப்பு கொடுங்க. நான் பாவியா, ரொம்ப பாவத்தில் கிடக்கிறேன், பரவாயில்ல. இங்க சிந்தப்படுகிற இயேசுவின் ரத்தம் உன் பாவங்களை மன்னிப்பதற்காக சிந்தப்பட்டவைகள். கையை தட்டி ஆமென் சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்வார். பானை நிரம்பும், கலையம் நிரம்பும். கூட நிரம்புனுச்சு 5 அப்போ 2 மீன் கொடுத்தா கூட கூட நிரம்புது. கர்த்தர் உன்னை சும்மா சாதாரண என்ன சும்மா சாதாரணமா உன்னை ஆசீர்வதிக்க விரும்பல, கர்த்தர் உன்னை பெரிய அளவில் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. எசேக்கியேல் 10:4 தேவன் தம்முடைய மகிமையினால் உன்னை நிரப்புவார். யாத்திராகமம் 31:5 பெசலேயேலை தேவன் தம்முடைய ஆவியினாலே நிரம்பி வழிய செய்தார். 2 நாளாகமம் 7:1 சாலமோன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அக்கினியினால் நிரப்பினார். லூக்கா 1:15 தேவன் மகிமையினால் ஆவியினால் அன்னாலை அந்த மரியாளை நிரப்பினார். இன்னைக்கு உங்களை நிரப்புவார். லூக்கா 5:7 படகை நிரப்பினார், மீன்களால் நிரப்பினார், ஆத்துமாக்களை நிரப்பினார். ஒரு பெரிய நிறைவை கொடுத்து ஆசீர்வதித்தார். யோவான் 2:7 தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றி அந்த கட்ஜாடியிலே நிரப்பி வைத்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிரப்பப்பட போறீங்க, நிரப்பப்பட போறீங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க அதை? என் வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதம் நிரம்பணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். என்ன ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுத்தீங்க, அதுல கரெக்டா நில்லுங்க. உன்னுடைய அபிஷேகத்துல கரெக்டா நில்லு, உன்னுடைய கிருபையில கரெக்டா நில்லு. தேவனுடைய ஆசீர்வாதத்தை உன்னை உயர்த்துவார். எந்த தெய்வம்? இந்த தெய்வம் சதா காலம் என்னைக்கும் நம்முடைய தெய்வம். நிரம்பி வழிய செய்வார். சுகத்தால நிரப்ப போறாரு, பலனால் நிரப்ப போறாரு, நல்ல பார்வையில நிரப்ப போறாரு, நல்ல கேட்கும் திறனால் நிரப்ப போறாரு, நல்ல அறிவுல நிரப்ப போறாரு, நல்ல படிப்பினால் நிரப்ப போறாரு, உன்னத கருவியாய் நிரப்ப போறாரு, ஊண்ட கட்டவனை நிரப்ப போறாரு. உன் வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து நிறுத்த போறாரு. கையை தட்டி ஆமென் சொல்லி ஹalleluya. உன் குடும்பம் ஒரு அக்கினியால் நிரம்பும், வார்த்தையினால் நிரம்பும், கிருபையினால் நிரம்பும், பலனால நிரம்பும், மேன்மையினால் நிரம்பும், ஆசீர்வாதத்தினால் நிரம்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே, நீங்க இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. வெளியில உள்ள வாங்க. ஜீசஸ் கைத்தடி கைத்தடி கைத்தடி.
இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க நீங்க எல்லாமே எல்லாமே நீங்க நீங்க எல்லாமே இயேசு நீங்க
இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. Jesus போவதில்லை. Hallelujah, hallelujah, Jesus. Hallelujah, 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 hallelujah. Pull up, pull up, pull up, pull up. Fire. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Come on, come on. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில ஒரு அக்கினி மகளை நிரப்பட்டும், நிரப்பட்டும். மகிமையான, வல்லமையான, வல்லமையான, வல்லமையான பாத்திரமாய் நிரப்பட்டும், நிரப்பட்டும். Jesus. Fire, 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 fire. ஆலோசனை கர்த்தர் நீங்கதானே. அதிசய தேவன் நீங்கதானே. ஆலோசனை